இலங்கை சென்ற சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஹி ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சருடன் அமைச்சின் 17 சிரேஷ்ட அதிகாரிகளும் இலங்கை சென்றுள்ளனர். சீன வெளியுறவு அமைச்சர் தனது ஆப்பிரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இலங்கை சென்றுள்ளார். கடந்த 36 ஆண்டுகளாக சீன வெளியுறவு அமைச்சர்கள் ஆண்டின் முதல் வெளிநாட்டு பயணத்தை ஆப்பிரிக்க நாடுகளுக்கே மேற்கொண்டு வரும் மரபை தொடர்ந்து எத்தியோப்பியா, சோமாலியா, தன்சானியா மற்றும் லெசோதோ ஆகிய நாடுகளுக்கான விஜயங்களை நிறைவு செய்த பின்னர் இலங்கை சென்றுள்ளார். 2022 ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பின்னர் வோங் யி இலங்கைக்கு மேற்கொள்ளும் மிக முக்கியமான விஜயமாக இது கருதப்படுகின்றது. இந்த நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று அதிகாலை 1:05 மணிக்கு சீன நிறுவனமான பெய்ஜிங் ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானத்தில் தென்னாப்பிரிக்காவின் டேர்பனில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தனர். இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங், தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவுடன் மற்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சின் கிழக்கு ஆசியா மற்றும் ஓசியானியா பிரிவின் பணிப்பாளர் ஜெனரல் சாவித்ரே பணபோக்கே ஆகியோர் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்றனர். இந்த நிலையில் சீன வெளிவிவகார அமைச்சர் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது.